போதைப்பொருள் தொடர்பான வழக்குல குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக் அவங்களுடைய மனைவி ஆமினாவுடைய வங்கி கணக்குல இருந்து 1 கோடி ரூபாய் என்னுடைய வங்கி கணக்கு பண பரிவர்த்தனை நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் அமலாக்கத்துறை கிட்ட இருந்து முந்தானேத்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சில பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்கள்ல செய்தி வெளியா இருக்கு அப்படின்றத என்னால பார்க்க முடிஞ்சுச்சு. அந்த செய்தியில துளி கூட உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரி நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி யார சொல்லிருக்காங்க அப்படின்னா அமீர் அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்காரு. ஜனநாயகத்துடைய 4வது தூணா ஊடகங்கள் ஒரு பொறுப்பை ஏத்துக்கணும். பட் ஆனா என்ன மாதிரி தவறான ஒரு செய்திகள் அப்படின்றத பரப்புறதையே சில பேர் வேலையா வச்சிருக்காங்க. அதுவும் இதோட தலைப்பு செய்தியா வேற போட்டுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இதை யாருமே நம்பாதீங்க. இதனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போகுது? ஒரு பலனுமே உங்களுக்கு கிடைக்காதுன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அண்ட் கூடவே அந்த வகையில தினமுமே பொய் சொல்றதையே தொழிலா வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு யூடியூபர் என்ன பண்ணிருக்காருன்னா அவருடைய சேனல்ல என்னை பத்தி தவறான தகவல்களை முந்தானேத்து தந்திருக்காரு. சமூகத்தோடைய அமைதிக்கும் பங்கம் விளைவிக்கிற மாதிரி பணம் சம்பாதிக்கக்கூடிய நோக்கத்தையே வச்சு இந்த மாதிரி சில நபர்கள் எல்லாம் இல்லாத ஒண்ண இருக்கிறது மாதிரி சித்தரிச்சு காட்டிட்டு இருக்காங்க. எப்படியாவது இந்த வழக்குல என்ன சிக்க வைக்கணும்ன்றதுக்காக முடிவு பண்ணிருக்காங்க. தயவு செஞ்சு நான் ஒரு சக மனிதனா தோழனா எந்த விதமான சுயநலமும் இல்லாம சொல்றேன். இந்த மாதிரி தவறுகளை தயவு செஞ்சு யாருமே தெரிவிக்க வேண்டாம், என்னை பத்தி அவதூறா பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சைட்ல இருந்து அமீர் அவர்கள் கோரிக்கை வச்சிருக்காரு. ஆனா 1 கோடி ரூபாய் அவருடைய அக்கௌண்ட்க்கு பண பரிவர்த்தனை ஆயிருக்கா இல்லையா அப்படின்றது இவரு சொன்னாலுமே கூட அமலாக்கத்துறை கிட்ட இருந்து வந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க. இது உண்மையா பொய்யா அப்படின்றத போக போக தான் தெரியும்.